ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் A to Z vlog. யாஷிக் சப்பத்து பையனா ஸ்கூல் போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இல்லைங்களா. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அதை தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸில் இந்த கருவேப்பிலை, மிளகா இந்த மாதிரி எது இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காத ஐட்டம் இருந்தாலும் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான். ஸோ ஒவ்வொரு நாளும் அவனுக்கு லஞ்சுக்கு மட்டுமே வந்து நாங்கள் பார்த்து செஞ்சு கொடுப்பேன். காலையில் நாங்கள் எங்களுக்கு என்ன சமைக்கிறோமோ அதுதான் அவனுக்கு காலையில் ஊட்டி விடுவேன். ஸோ காலையில் நம்ம கண் முன்னாடி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், மதியம் அவனுக்கு பிடிச்சி கொடுத்ததா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். யாஷிக்கோட ஸ்கூலில் வந்து லைக் கிட்ஸுக்கு கொடுக்குற டிஃபன் பாக்ஸில் கிட்ஸ் நாம் நினைப்போம் இது நல்லா சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு நினச்சி கொடுப்போம் இல்லையா. அந்த ஐட்டத்தை மேபி அவங்க தனியாக சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் வந்து செஞ்சு கொடுத்த சாப்பாட்டில் வந்து அவன் பிடிக்கல, சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் அவங்க மேமே வந்து கால் பண்ணி சொல்லிடுவாங்க, இதெல்லாம் கொடுக்காதீங்க அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் இனிஷியலாக பழகந்தினியும் நம்ம அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு போக போக அப்படியே கொஞ்சமாக பழக்கி விட்டுறலாம். கூட்டாஞ்சோறு மாதிரி சும்மா கொஞ்சம் தான் ஆக்கியிருந்தேன் அன்றைக்கி. அவன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கடுகு, 4 வெந்தயம், 4 சீரகம், இப்போ நம்ம சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 தக்காளி பழம், அது குட்டி குட்டியாக இருந்ததுனால 2, பெருசாக இருந்ததுன்னா 1 தக்காளி பழம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பூசணிக்காய் நான் வந்து சேர்த்துருந்தேன். அந்த பூசணிக்காய் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பீர்க்கங்காயும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருகின கேரட்டும் சேர்த்திட்டேன். கேரட் அப்படியே கட் பண்ணி போட்டோம்னா அதுவுமே சாப்பிட்றதுக்கு வந்து இவன் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாள் தான், அதனால் நான் அதை வந்து துருகி சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு லைட்டாக சாம்பார் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி மசாலா சாம்பார் தூள் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு 5 to 6 நிமிஷத்துக்கு காயெல்லாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வணக்க விடலாம். அவ்வளோ சூப்பராக வெந்து போயிடும். என்னடா வேணும்? ஒவ்வொரு நாளைக்கு இதை விட பயங்கரமாக ஆக்டிங்கெல்லாம் போட்டுட்ருப்பான். ஆனால் எதுவுமே குளிக்க வைக்க நின்றுந்தான். குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அவன் வந்து காம் ஆகிடுவான். காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துக்குச்சு. நீங்கள் இந்த காய் கூடவே வந்து இன்னும் உங்கள் கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிட்ற காய் எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். என் பையனுக்கு இந்த முருங்காயெல்லாம் அந்தளவுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதில்ல, அதனால் அதெல்லாம் இதில் சேர்த்துல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் half ரேஷியோவில், அதாவது 1/2 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருந்தேன். கரெக்டாக அதுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மீதி 1/2 டம்ளருக்கு ஆகிற அளவுக்கு புளி தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வந்து நான் விட்டு எடுத்துக்கிட்டேன். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற காய் வேறு ஏதாவது இருந்ததுனாலும் அதை கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அவங்களுக்கு பிடிக்காத காய் ஏதாவது இருந்ததுனாலும் அதையும் ஒமிட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் என் பையன் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டான், பட் சாம்பார் சாதங்கும் போது அது இருக்கிற இடமே தெரியாமல் ஆகிடும் இல்லையா, அதனால தான் போட்டு கொடுத்தேன். லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்தி தானே ஊற்றிருக்கோம். அப்படியே லைட்டாக மத்தில் வந்து மசிச்சு விட்டுறணும். ஓரளவுக்கு அந்த தண்ணி பதமாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஓரளவுக்கு ரொம்ப குழன்னு இருந்தது அப்படின்னா மதியம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இணக்கமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை அப்படின்னா ரொம்ப இஞ்சிருச்சினாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஒவ்வொருத்தவங்க பச்சரிசியில் வந்து இந்த சாப்பாடு செய்வாங்க, பட் பச்சரிசிங்கும் போது மதியம் வந்து அது எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னாலும் இருவின மாதிரி ஆகிடும். அதனால நான் இணக்கமாக புழுங்கல் அரிசியிலே செஞ்சு கொடுத்துருந்தேன். இவனுக்கு இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் தூணா அவ்வளோ பிடிக்காது, எப்படியும் அதையும் எடுத்து வைக்க தான் போகிறான், அதனால அதெல்லாம் நான் தூவலை. நீங்கள் அதெல்லாம் தூவி நல்லா சுட பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேண்ட்டு கழட்டிட்டோன்னு தான் முன்ன அத்தனை அழுக, இப்போ திருப்பியும் பேண்ட் போட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சி அது கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சார் குளிக்க போனார். அன்றைக்கே அவனோட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் கார்னும் கேஷ்யூ நட் ஒரு 3 போட்டு கொடுத்துருந்தேன். இப்போ வரைக்குமே அவனுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் 2 கொடுத்து விடணும். ஒன்று வந்து ஹெல்த்தியாகவும் ஒன்று வந்து அன்ஹெல்த்தியாகவும் தான் கொடுத்துட்ருக்கேன், லைக் பிஸ்கட்டு, சிப்ஸு இந்த மாதிரி. பட் பிஸ்கட்ஸில் வந்து க்ரீம் பிஸ்கட்ஸ் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் பேட்டர் கிளிப்ஸ் எதுவுமே ஆர்டராக எடுத்தது கிடையாது, பட் இந்த வீக்ஸ்க்குள்ளே எடுத்தது தான். அன்றைக்கெலாம் ஸ்கூல் போகும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டு. காலையில் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் தான் கொஞ்சம் ரொம்ப அழுதுகிட்டு ஒரு மாதிரி வாமிட்லாம் பண்ணிவிட்டு எல்லா வேலைத்தனமும் பண்ணினான். இப்போவும் அழுகிறான் தான் குளிக்க வைக்கும்போது மட்டும். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நார்மலாகிடறான், ஸ்கூலுக்குமே ஹாப்பியாக போயிட்டு வந்துட்டுருக்கான். அது வரைக்கும் எனக்கும் சந்தோஷம் தான். ஸ்கூல் போகும்போது மட்டும்தான் இப்படி பாவமாகவும் பவ்யமாகவும் மூஞ்சி வச்சுருப்பான். வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஆள் பண்ணுற சேட்டையே வேறு மாதிரி இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் பயமாக இருந்தது அவனை விட்டுட்டு இருக்கிறது, அதனால அவங்க மேம் அப்பப்போ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்புவாங்க. சரி, ஸ்கூல்லலாம் எப்படி தூங்குற கை விட்டாம? அப்புறம் இங்கே மட்டும் எனக்கு கை இப்படி விட்டுற, வீட்டில் மட்டும் எதுக்கிட்ட கை விட்டுற? எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வந்துடுவான்.
ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சாரோட வெள்ளத்தனம் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.